கேக்குது. வரீங்களா? அப்பா மாத்துறேன்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை. இந்த திட்டத்தில் இன்று எங்களுடன் இணைந்து செயலாற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சங்கத்திற்கும் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும் தலைவர் ரோட்டரியன் மதிவாணன் அவர்களுக்கும் செயலாளர் ரோட்டரியன் கார்த்திகேயன் மற்றும் அந்த சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஆளுநர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும் தலைவர் குணபாலன் அவர்களுக்கும் செயலாளர் ரோட்டரியன் TS ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் ரோட்டரி மாவட்டத்தில் இருந்து இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டேரியன்களுக்கும் வெளியிலிருந்து நமக்கு ஆதரவளித்து இந்த நிகழ்ச்சியிலே பங்காற்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த திட்டத்தை வாழ்வியல் விளக்கத்தை சிறப்பாக வடிவமைத்து சிறப்பாக உரையாற்றிக் கொண்டிருக்கும் வெள்ளக்கோயில் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் அவரது துறவியார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரோட்டரியன் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதலாவதாக இன்று ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் தலைவர் ரோட்டரியன் மதிவாணன் அவர்கள். சார் ஆடியோ ஆன் பண்ணீங்க சார். மதிவாணன் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், இறை வணக்கம். The world is my country. All mankind are my brethren. To do good is my religion. I believe in one God and no more. Thank you, sir. நன்றி நன்றி. ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் தலைவர் ரோட்டரியன் மதிவாணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் வழங்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நலம் பெருக வளம் பெருக. எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ள நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். காலை வேளையில இறை வேண்டுதலை அளித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை அளித்த கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக கைகள், அதாவது உடலில் உள்ள உறுப்புகள் நாம் நல்ல ஒரு ஆற்றல் பெற கைகளை எப்படி பயிற்சி செய்வது என்பதற்கான கைகளுக்குண்டான பயிற்சியை அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6
9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10
10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 விரல்களுக்கு 1 2 3 4 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடைப்பட்ட பகுதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சுண்டு விரல் பகுதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பெருவிரல் பகுதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மணிக்கட்டு பகுதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒரு நீண்ட மூச்சு. கைகளில் ஏற்பட்ட மாறுதலை கவனிக்கிறோம். உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டும். ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி. மூட்டு இயக்க பயிற்சியை அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நாம் பார்க்க போறது மூட்டு இயக்க பயிற்சி. 10 மூட்டுகளையும் இயக்க போறோம். பெரிய எலும்புகளை எல்லாம் இப்போ இயக்க போறோம். இதெல்லாம் நேரா நின்னுக்கோங்க. உங்களுடைய கைகளை இடுப்புல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கணுக்கால் நல்லா மேல உயர்த்திக்கோங்க. வெளியில ஒரு 5 முறை சுழற்சி பண்ண போறோம். 2 கால்களையும் மாற்றி 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. அடுத்ததாக 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து இருகால் முட்டி பயிற்சி. வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று. அடுத்த பயிற்சி. கால்கள் விரிந்த நிலையில் வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5 6. ரிலாக்ஸ். ஓய்வு.
இயல்பான சுவாசம். ஒரு ஆழமான மூச்சுக்காற்று வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து தண்ணீருக்கான பயிற்சி. நின்ற நிலையில் ஒரு ஆழ்ந்த மூச்சுக்காற்றை இழுத்து புனித நிலையில் மூச்சை வெளிவிட்டு எழுந்த நிலையில் மூச்சுக்காற்றை உள்ளிருக்கிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளெடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக பக்கவாட்டில் வளையும் பயிற்சி. இதுக்கானது முன்னும் பின்னும் வளைஞ்சோம் இல்லைங்களா? இப்ப சைட்ல வளையப்போம். பண்ணுங்க. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளெடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக தோள்பட்டை பயிற்சி. ஆப்போசிட் ஆப்போசிட் 5 முறை சுழற்சி பண்றோம். 1, 2, 3, 4, 5. அடுத்த ஆப்போசிட். 1, 2, 3, 4, 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக முழங்கை மூட்டு பயிற்சி. கைகளை போட்டு வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5. அடுத்த ஆப்போசிட். 1, 2, 3, 4, 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். அடுத்து மூட்டு பயிற்சி. மனித பயிற்சி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்த ஆப்போசிட். 1, 2, 3, 5, 6, 8, 9, 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. அடுத்தாக கைகளை மூடி திறக்கும் பயிற்சி. இறுக மூடி திறக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். அடுத்ததாக உங்களுடைய கைகள் எடுத்து கழுத்து பயிற்சி.
வலதுபுறமாக ஒரு 5 முறை, இடதுபுறமாக ஒரு 5 முறை. 1 2 3 4 5. அடுத்ததாக ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஆழமான மூச்சு காற்று மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். ஆழ்ந்த மூச்சு காற்று மீண்டும் ஆழமான மூச்சு காற்றை மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா அளிக்கிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா. இப்ப எல்லா இடத்துலயுமே வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, எல்லாமே நின்னுதான் வேலை செய்யறோம். உட்கார்ந்து எழுந்து வேலை செய்யறது இல்ல. அதுக்கான பயிற்சி தான் இது. நம்ம இடம்ல இருந்து கீழே இடுப்பகுதி முழங்கால் குட்டி மடக்கி வர்ற வரைக்கும் அந்த பயிற்சி தான். வயிற்று பகுதி முதலாவது நம்ம அழுத்தி உட்கார்ந்து எழுந்திருக்கணும். எல்லா பெருங்குடல் முதலாவது வேலை செய்யறதுக்காக தான் இந்த பயிற்சி நம்ம செய்ய போறோம். எல்லா வேலைகளும் நம்ம நின்றுட்டு செய்யற மாதிரி இருந்துச்சு. அடுப்புல முதலாவது அடுப்பலையாகட்டும், பாத்திரம் விளக்குறதாகட்டும், எல்லாமே நின்றுட்டு தான் செய்யறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் உட்கார்ந்து எழுந்து எந்த வேலையும் நமக்கு செய்யறது இல்லை. இப்ப அதுக்குதான் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம செய்ய போறோம். அடுத்து சூப்பர் பிரெயின் யோகா தோசுக்கரணம் போட போறோம். ஃபர்ஸ்ட் வலது கை இடது காது பிடிக்குது, இடது கை வலது காது பிடிக்குது. 2 சுழற்சியா பண்ண போறோம். 9 முறை. நின்ற நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுத்துக்கோங்க. அமர்ந்த நிலையை வெளிவிட்டு மீண்டும் எழுந்த நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். எல்லாரும் என்னோட சேர்ந்து செஞ்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்தது 2வது சுழற்சிக்கு போறோம். இப்பொழுது இடது கை வலது காதை பிடிக்குது, வலது கை இடது காதை பிடிக்குது. நல்லா காதை பிடிச்சுக்கோங்க. சுவாசத்திலேயே கவனம் இருக்கட்டும். 2 நிலையில ஒரு ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுக்கிறேன். அமர்ந்த நிலையில் வெளிவிடுகிறோம். எழுந்த நிலையில் உள்ளிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து
மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. உண்மையாக மூட்டை இயக்க பயிற்சியையும் சூப்பர் பிரேயர் யோகாவையும் நமக்கு அருமையாக அளித்த பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம் உடலை இயக்க வருகிறார். ஜம்பிங் பயிற்சி மூலம் உடலை இயக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். இரு கைகளையும் நெஞ்சக பகுதியில் வைத்துக் கொள்கிறோம். இந்த மார்ச் பாஸ்ட் நடப்பாங்க இல்லைங்களா, ராணுவத்தில் நடப்பாங்க இல்லைங்களா, அணிவகுப்பு நடப்பாங்க இல்லைங்களா, அது போல இந்த கால் முன்னாடி வரணும். பார்த்துக்கோங்களேன், புத்த நிறைய அணிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அதனால மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு. வலது கால் மேல வரணும், அடுத்து இடது கால் மேல வருது. பாருங்களேன், இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்படியே வேகப்படுத்தணும். மெல்ல இந்த ட்ரெயின் போயிட்டு ஸ்லோவா நிக்கும் இல்லைங்களா, அந்த சத்தம் மெதுவா அப்படியே நிக்கிறோம். வச்சுட்டு இடுப்புல கையில வச்சுட்டு நல்ல மூச்சு இழுத்து இன்னொரு முறை அடுத்து பின்னாடி அடுத்து பக்கவாட்டில் அப்படியே படுத்த நிலையில் நம்முடைய இதயத்தினுடைய துடிப்பையே கவனிக்கிறோம். வீடியோ குறைச்சி இறக்கிங்க. ஐயா வீடியோ இறக்கி வச்சீங்க. அடுத்து வலது காலை மடித்து நம்முடைய முக்காய்க்கட்டை கொண்டு வரோம். மூக்கனுடைய பக்கத்தில் ஓய்வு, இடது கால் ஓய்வு, இரண்டு காலை சேர்த்து பிடிச்சிடுறோம். மெல்ல வடப்புறமாக இடப்புறமாக கொஞ்சம் ஸ்லோவா செய்யும். ஆழ்ந்த மூச்சு. இடப்புறமாக படுத்து மேலே அமர்ந்து இந்த இடது கையால் லெப்ட் ஹேண்டால் ரைட் ஹேண்டை பிடித்து நீண்ட மூச்சு இழுத்து அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே தலையை கீழே கொண்டு வாங்க.
நம்முடைய மூக்கு நுனி தரையில இருக்கட்டும், தலை நீண்டு இருக்கட்டும். அப்படியே கைகளை கோர்த்து எஞ்சி இருக்கக்கூடிய காற்றையும் வெளியேற்றுறோம். மூச்சு எடுத்துக்கிட்டே மேல வர்றங்க. அடுத்து ஆதி முத்திரையில் அடிவயிற்று பகுதியில் வைத்து நீண்ட காற்று இழுத்து வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி கொண்டு வாங்க. மெல்ல மேல வர்றோம். அடுத்து கைகள் இப்படி வச்சுக்கிறோம். கட்டை விரல் பகுதி உள்ள போகுது. நீண்ட காற்று இழுத்து அப்படியே வெளிவிட்டவாறு கொண்டு வரலாங்க. ஓய்வு. இரு கைகளும் தலைக்கு மேல் உயர்த்தி நீண்ட காற்று இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி கொண்டு வரோம். உடலை நேராக வைத்து நீண்ட மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுறோம். ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. இந்த சிறுவிரலும் மோதிர விரலும் இணைஞ்சிருக்கு. வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. இரண்டு நாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. இதற்கு மாற்றான பயிற்சி. நீண்ட காற்று இழுத்து இப்ப செய்தது சுத்தப்படுத்துறது கிரியா. அடுத்து மூச்சு பயிற்சி. ஒரு 5 முறை காற்றை உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுறோம். அதாவது கைகளை மேல உயர்த்தி, கைகள் மேல போகும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் வீழ வரும் பொழுது காற்று வெளியேறட்டும். 1. நல்ல உள்ளிழுங்க. நுரையீரல் பகுதி முழுவதும் காற்று நிறைந்திருக்கட்டும். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். ஆழ்ந்த காற்று உள்ள போயிட்டு மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்து முதுகுத்தண்டை நேராக வைத்து
இந்த தலையும் முதுகுத்தண்டும் நேர்கோட்டில் இருக்கணும். ஆழ்ந்த மூச்சு, சுவாசத்தை கவனித்தல். உள்மூச்சு, வெளிமூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. காற்று உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. மனம் மூச்சு காற்றை கவனிக்கிறது. காற்று எவ்வாறு உள்ளே செல்கிறது, எவ்வாறு வெளிவருகிறது என்பதில் கவனம். நம் மனம் இந்த பிராண ஓட்டத்தை, மூச்சோட்டத்தை கவனிப்பாளராக இருந்து கவனிக்கிறது. இத்தருணத்தில் நம்முடைய மனம் நிகழ்காலத்துக்கு வரும். கண்கள் மூடிய நிலையில், எல்லோருடைய கண்களும் மூடிய நிலையில் இருக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நல்ல பயிற்சிகளையும், கிரியா பயிற்சிகளையும், ஜம்பிங் பயிற்சிகளையும் அளித்து நல்ல ஒரு சுறுசுறுப்படைய வைத்த எங்களுக்கு, சுவாசத்தை நல்ல கவனிக்க வைத்த எங்களுக்கு, கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து இது ஒரு முக்கியமான தகவல். அதாவது நாம் இனி ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட ஆடியோ கேட்போம், ஐயாவோட கண்ணப்பன் ஐயாவோட விளக்கத்தை கேட்போம். இன்று ஒரு நாள் நமக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக புகழ் வாழ்வியல் உணவு விளக்கங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு 82 வயதான ஒரு ஆசான் நம்மளிடம் உரையாற்ற வருகிறார்கள். அப்பன் ஐயா அவர்கள் இயற்கை வாழ்வியல் வல்லுநர். அதாவது இவங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது, அப்படி ஒரு விஷயங்கள் நம்மிடம் இன்று வந்தது நாம் செய்த பெரிய ஒரு பாக்கியம் என்று கருதலாம். அப்படிப்பட்ட ஒரு ஐயா அவர்கள் நம் முன் இப்ப உரையாற்ற வருகிறார்கள். அவர்களுக்கு உரையாற்ற இந்த நேரகாரங்கள் 10, ஆனால் சிறு உரையாற்ற நம்மிடம் வருகிறார்கள். அவரை பற்றி அறிமுகம் செய்து வைக்க கண்ணப்பன் ஐயா அவர்களை அறிமுகம் செய்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அப்பன் ஐயா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு அறிமுகமானார்கள். சிவசைலம், அதாவது திருநெல்வேலி மாவட்டம், தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்வாழ்வு ஆசிரமம் நிறுவுவதற்கு ஐயா முதன்மையான காரணமாக இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குலசேகரன் பட்டணத்துல ஐயாவுடைய ஆசிரமம் இருக்கு. ஐயா எல்லா இடங்களையும் பயணம் பண்றதை விரும்புவாங்க. ஒரு 82 வயதான இளைஞர் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் இந்தியா முழுவதும் தன்னுடைய கல்வியை பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது போல, நாங்கள் உங்கள் முன்னாடி அமர்வதற்கு அவர்கள் காட்டிய வழியே காரணம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவிட விரும்புகிறோம். நாங்க ஒரு நேரம் 2 நேரம் அந்த தேங்காய் உணவு கிடைத்த பிறகுதான் நாங்க சித்த மருத்துவம் செஞ்சாலும் சரி, மூலிகை மருத்துவம் செஞ்சாலும் சரி, ஹோமியோபதி செஞ்சாலும் சரி, அதற்கு இணையாக அதற்கு சப்போர்ட் பண்றது எதுன்னா அந்த முதல் உந்து சக்தி. அந்த முதல் உந்து சக்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த தேங்காயும் வாழைப்பழமும் அவங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்வியல் நெறிமுறைகள். 2வது கற்க நிற்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி ஐயா வந்து என்ன சொல்றாங்களோ அதை வந்து அவங்க பின்பற்றி கடைபிடித்து அதுல முன்னேற்றங்கள்ன்றத வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பதிவிடுறாங்க அப்படின்னா நம்ம செஞ்ச புண்ணியம் ஒரு கொடுத்து வச்சிருக்கிறோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த கல்வி வந்து மிகச்சிறந்தது அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல பதிவிடுறோம். அதனால ஐயாவுடைய உரையை கேட்டு பல்லாயிரக்கணக்கான நபர்கள் வந்து குணமடைஞ்சிருக்காங்க. லட்சக்கணக்கான நபர்களுக்கு நூல்கள் வழியாக கொண்டு சேர்த்திருக்காங்க. ஆடியோ வழியாக, வீடியோ வழியாக இன்னும் பயணமாயிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறது. உங்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த கல்வியை உள்வாங்குகிறோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இயற்கை வாழ்வியல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நான் பெரும் மகிழ்ச்சியும் பெரும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதனுடைய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இயற்கைக்கு மாறாக அருந்துவது, உண்பது, வாழ்வதுதான். உள நோய்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம் இதுதான், இயற்கைக்கு மாறானதுதான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதரிடையே இயற்கை வாழ்வியல் கருத்துக்களை பற்றி தெரிய வைப்பது இன்றியமையாத பணிகளில் ஒன்றாக உள்ளது. அதில் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் இந்த இதில் தீவிர கவனம் செலுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்நிறுவனத்திற்கு எனது பணிவான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதனுடைய உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதது முதலில் தூய காற்று. தூய்மையான காற்று என்பது நுண்ணுணவு. நுண்ணுணவு என்றால் மைக்ரோ ஃபுட், கண்ணுக்கு தெரியாதது. இரண்டாவதுதான் தூய நீர், தூய தண்ணீர். இது மேக்ரோ ஃபுட், ஆங்கிலத்துல கண்ணுக்கு தெரியக்கூடிய உணவு. காற்று இல்லாமல் மனிதன் சில நிமிடங்கள் வாழ இயலாது, இறந்து விடுகின்றான். தண்ணீர் இல்லாமல் பல நாட்கள் வாழலாம், அதற்கப்புறமும் தண்ணீர் இல்லாமல் அவனால் வாழ இயலாது. மூன்றாவது தான் உணவு, தூய உணவு. உணவு இல்லாமல் ஒரு வருடம் கூட வாழ்ந்ததாக செய்தித்தாள் வாயிலாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஏன் அந்த காலத்து ஞானிகள் வெறும் காற்று மட்டுமே உண்டு வாழ்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் நம்மில் அனைவர் உணவு இல்லாமலும் பல மாதங்கள் வாழலாம், ஒரு வருடம் வாழலாம். அதற்கப்புறம் உணவு இல்லாமல் மனிதன் மாய்ந்து விடுகின்றான், இறந்து விடுகின்றான் என்று நாம் தெரிந்து உள்ளோம். ஆகவே காற்று மாசுபட்ட காற்று தான், ஆனால் செயற்கை காற்று இல்லை. இன்னைக்கு கூட ஆங்கில மருத்துவத்தில் ஆக்சிஜன் செலுத்துவதாக வெளிநாடுகளில் வந்து இப்போ நம்ம இந்தியா தமிழ்நாட்டிலோட வந்து விட்டது. ஏன்னா ஆக்சிஜன் செயற்கை கருவி மூலமாக மனிதனுக்கு காற்றை செலுத்துகிறதாக ஆங்கில மருத்துவத்திலே கேள்விப்பட்டது. ஆக நமது காற்று செயற்கை அல்ல, மாசுபட்ட காற்று தான். அது மாதிரி தண்ணீரும் மாசுபட்ட தண்ணீர் தான். ஆனால் நம்மிடையே தண்ணீரை கொதிக்க வைத்து அருந்த வேண்டும் என்று செய்திகள் பரப்பப்படுகின்றன. இது இயற்கைக்கு மாறான செய்தி. மேலும் இப்பொழுது எங்க பார்த்தாலும் ஆர்ஓ வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், ஆர்ஓ வாட்டர் என்று அதைத்தான் நிறைய மனிதர்கள் அருந்துவதாக அறிகின்றேன். அதுவும் உயர்வல்ல.
இயற்கையான கிணற்று தண்ணீர் அல்லது ஊற்று தண்ணீர் அருந்துவதுதான் சிறந்தது. அந்த தண்ணீரை சுத்திகரிக்க வேண்டுமானால் மண்பானையில் அல்லது ஏதோ ஒரு பாத்திரத்தில் வைத்து சூரிய வெயிலில் சுட வைத்து பின்பு நிழலில் வைத்து அதற்கப்புறம் மேலும் அந்த தண்ணீர் சுத்திகரிக்க வேண்டுமானால் துளசி இலை, அதான் பெருமாள் துளசி தீர்த்தம் என்று நம்ம முன்னோர்கள் காரணம் தெரியாமல் நாம் செய்தோம். துளசி, அதுக்கப்புறம் அந்த தண்ணீருக்கு மண வேண்டுமானால் ஒரு வெள்ளத்துணியில் நன்னாரி வேறு இந்த மாதிரி வேரை போட்டும் மனமும் கொடுக்கும், அதுவும் சுத்திகரிக்கிறதா கேள்விப்பட்டுள்ளோம். இந்த மாதிரி தண்ணியை சுத்திகரிக்கலாம் நமக்கு நாமளே. ஆக தூய காற்று, தூய தண்ணீர். அப்புறம் தூய உணவு என்றால் சமைத்து உண்டாலே இயற்கைக்கு மாறான உணவு. காற்றாலும் மாசுபட்ட காற்று, மாசுபட்ட தண்ணீர் என்று சொன்னேன். உணவு மாசுபட்ட உணவு இல்லை, இயற்கைக்கு மாறாக சமைச்சிட்டாலே உயிரில்லாத உணவு. ஒரு விதையை நாம் வெயிலில் போட்டால் அதனுடைய முளைக்கக்கூடிய திறன் வீரியமாகின்றது ஒழிய உயிரில்லாமல் முளைக்காமல் போவதில்லை. அதே வித்தை அவிக்க வேண்டாம், சமையல் செய்த அடுப்பு சூட்டில் செயற்கையான சூட்டில் வைத்தாலே, இயற்கையான சூடுதான் சூரிய ஒளி, செயற்கையான சூடு சமைப்பது. அந்த இதுல வைத்தாலே அது முளைப்பதில்லை, உயிர் இல்லை. ஆக செத்த உணவை நாம் சாப்பிட்டுதான் பல இன்னல்களுக்கு ஆகின்றோம். ஆனால் மனிதனுடைய உடல் அற்புதமான உடலாக்கூடிய மனிதரிடையே உணவு கெட்டாலும் கூட இந்த உடல் அற்புதமான உடலை ஏற்க நமக்கு மனிதனுக்கு தந்திருப்பதால் தான் அது நம்மை நாமளே மன்னித்து மன்னித்து இவ்வளவாதும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகின்றோம். நமது ஆரோக்கியம் மெல்ல மெல்லதான் கெடுகின்ற பொழுது எடுத்த உடனே கண்டறியவில்லை, கால் கேட்கவில்லை, நோயின்னு எடுத்த உடனே வரல. அது எச்சரிக்கை பண்ணுகின்றது. மனிதா, நீ தவறாக சாப்பிடுகின்றாய், தவறாக குடிக்கின்றாய், தவறாக சுவாசிக்கின்றாய், நீ மீண்டும் செயற்கையிலிருந்து இயற்கைக்கு வா என்று அது பெரிய உடலிலே துன்பம் வந்ததுக்கு அப்புறம் எச்சரிக்கை பண்ணுகின்றது. அது தெரியாமல் நாம் செயற்கையிலிருந்து இயற்கைக்கு சுவாசிக்க வேண்டும், இயற்கை காற்றை, இயற்கை தண்ணீரை அருந்த வேண்டும், இயற்கையான உணவை உண்ண வேண்டும் தெரியாமல் நாம் மருந்துன்னு மருத்துவத்துக்கு அடிமையாகிவிட்டோம். எந்த மருத்துவம் நம்மை கை கொடுத்து உதவாது. இதை நான் சொல்லவில்லை, திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். மருந்துங்கிற அதிகாரத்துல மாறுபாடில்லா உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. மாறுபாடு இல்லாத உண்டினா முன்னெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், நமக்கு அரிசி உணவு ஒத்து வரலன்னா கோதுமை, ராகி அப்படி சாப்பிடலாம். அது மாதிரி காய்கறியில கத்திரிக்காய் ஒத்து வரலன்னா வாழைக்காய், சீனி அவரைக்காய் இந்த மாதிரி மாத்துறதுதான் உரை எழுதியிருக்கதா கேள்விப்பட்டேன். மாறுபாடு இல்லாத உண்டினா அப்படி இல்லை, இயற்கைக்கு மாறுபாடு இல்லாத உணவு. உலக மனிதர்கள் பூரா நெருப்பில் வந்த உணவைத்தான், அதுவும் முக்கியமா தானியம்தான். அரிசி அல்லது கேழ்வரகு அல்லது கம்பு அல்லது கோதுமை, பெரும்பாலும் இந்த 4 தானியத்தை நெருப்பில் போட்டு வெந்து அதிலே கொஞ்சம் மசாலா, உப்பு, புளி, காரம் எல்லாம் போட்டு மசாலா போட்டு என்னெல்லாமோ விவரம் தெரியாமல் ஒரு அப்படியே பழகிட்டு அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறோம். அதனால்தான் மனிதரிடையே மட்டும் நாளுக்கு நாள் நோய் பெறுகின்றது, மருத்துவம் பெறுகின்றது. ஆனால் ஆரோக்கியம் இல்லாமல் திண்டாடுகின்றோம். இதுதான் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச்செய. என்னை பொறுத்தவரையில இந்த உலகத்திலேயே மனிதருக்கு திருவள்ளுவர் தான் முதலில் கூறியுள்ளார். ஆனால் நமக்கு அந்த அர்த்தம் தெரியாமல் ஏதோ குழம்பி விடுகின்றோம். 2வது திருமூலரும் அறிவுறுத்துகின்றார். அண்டம் சுருங்கின் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் உடம்பு சுருங்கணுங்கிறார். பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலைபெறும். பிராணனா மூச்சு நிலைபெறும், நீளும், உயிர் வாழலாம் அப்படிங்கிறார். அண்டம் சுருங்கின் அதற்கோர் அழிவில்லை,
பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலைவரும். உண்டி உணவு, உண்டி சுருங்கின் உபாயம் பலவல, கண்டங்கர்த்த கவாலி மாமிங்கிறார். உண்டினா உணவு சுருங்கின உண்டினா ஆங்கிலத்தில் லைட் ஃபுட்டு, பருத்த உண்டினா பல்கி ஃபுட்டு. நீங்க பாருங்க, தேங்காய் பழங்கள் லைட் ஃபுட்டு, உடம்பும் ஒல்லியா போகுது, எல்லாமே லைட்டா இருக்கு. சமையல் உணவுலாம் பல்கி ஃபுட். நீங்க தேங்காய் பழம் வாங்கினா அரை வயிற்றுக்கு மேல டன்னா தேங்காயும் பழ வகைகளும் வச்சாலும், டன்னா வச்சாலும் அரை வயிற்றுக்கு மேல இயல்பாவே சாப்பிட முடியாது. நம்ம சமைச்ச உணவை சாப்பிட்டா தான் முழு வயிறும் செரிக்கிற அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம். அதனாலதான் நம்ம அனைவர் உடலும் பருமனாக இருக்கின்றோம், துந்தியும் பருமனாக இருக்கின்றது. ஆக உடல் எடை குறைய, எல்லாம் குறைய முதல்ல உணவு தான், இரண்டாவதுதான் பயிற்சி, மூணாவதுதான் சுற்றுச்சூழல். நல்லுடல், நல்லுயிர், நல் மனிதன் வாழ்வதற்கு முதல்ல உணவுல கவனம் செலுத்தோம்னா, ரெண்டாவதுதான் பயிற்சி. இல்லாம இப்ப நாளுக்கு நாள் எல்லோரும் பயிற்சி, உடல் உழைப்பே செய்வதில்லை. மூணாவதுதான் சுற்றுச்சூழல் கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுதான் சுற்றுச்சூழல். அதுல உணவு தான் முக்கியம். நானே அனுபவிச்சுதான் சொல்லியிருந்தேன். நான் சிறு வயதிலிருந்தே எங்க அண்ணன் மூலமாக சிவசேல நல்லோர் ஆசிரமத்தை தோற்றுவித்த ராமகிருஷ்ணன் மூலமாக யோகா அவர் செய்த பார்த்து யோகா செய்தேன். எனது பரம்பரை தொழுநோய் எனக்கு எனது 20வது வயதில் எங்க அப்பாவுக்கு தொழுநோய், தாத்தாவுக்கு தொழுநோய், பரம்பரை வந்துட்டு இருக்குது. எனக்கு 20 வயதில் தொழுநோய் அறிகுறி வந்துவிட்டது. யோகா செய்தேன். ஆங்கில மருத்துவம் சொல்லக்கூடிய டாக்டர் மாத்திரை, விட்டமின் மாத்திரை, இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட்டேன். நோய் குணமாகவில்லை. பின்புதான் எனது அப்படியே இறைவனை தொழுதேன். நான் திருச்செந்தூருக்கு அருகில் பிறந்து வளர்ந்ததால், சிறுவைகுண்டம் என்னும் ஊரில் பிறந்து வளர்ந்ததால் திருச்செந்தூர் கோயிலுக்கும் போய் வழிபட்டேன். அதன் மூலமாக என்னவோ தெரியல, எங்க அண்ணனுக்கும் இயற்கை உணவை பற்றி தெரியாது. உடனே சென்னையிலே மாக்கி பாண்டரங்கனார் பள்ளியிலே தமிழரசராக பணி செய்யும் பொழுதுதான் சென்னையில் வாழ்ந்த மாக்கி பாண்டரங்கனார், அவர் மேன்ஷூட் அன்வீல்டு, அதை அண்ணன் தமிழிலே மொழிபெற்றுள்ளார்கள். எது மனிதன உணவு என்ற நூல் திருவண்ணாமலையிலே அன்னாரது பேச்சு சாயி பிரசனா, மருத்துவர் சாயி பிரசனா மூலம் இப்பொழுது அச்சிட்டு தேவைப்படுவர்களுக்கு விநியோகம் செய்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் அவர் சொன்னதை வச்சு உணவு, இயற்கை உணவு, மனிதனுடைய இயற்கை உணவு தேங்காய் பழங்கள் தான். நாமுமே சிந்திப்போம், மண்புழு அன்னையிலிருந்து இன்னவரை என்ன திங்குது? மண்ணை தான் திங்குது. அந்த மண்ணுல கலோரி என்ன இருக்குது, விட்டமின் இருக்கா, அந்த சத்து இருக்கா, இந்த சத்து இருக்கான்னு ஆராய்ச்சி. அது மருந்தடிச்ச ரசாயன உரம் போட்ட மண்ணையும் திங்குது, இயற்கையான மண்ணையும் திங்குது. நம்ம அளவுக்கு நோய் வரல. அது மாதிரி மீன் கொத்தி பறவை அன்னையிலிருந்து இன்னவரையில மீனை தான் திங்குது. அந்த மீன் கொத்தி பறவையும் இறந்து கிடந்த மீனை தின்னாது, உயிருள்ள மீனை அப்படியே கொத்தி அப்படியே சாப்பிடுது. அதுவும் மீன்ல அந்த இது இருக்குதா, இந்த கலோரி இருக்குதா, சத்து இருக்கான்னு பார்க்கறதா. அன்னையிலிருந்து உயிரினம் தோன்றிய மீன் கொத்தி பறவை தோன்றிய நாள்ல இருந்து இந்த வரலும் உணவை மாற்றல, மீனை தான். அது கிடைச்சா கஞ்சி தண்ணி, கிடைக்காட்டா குழாய் தண்ணின்னு அந்த கிடைச்ச நேரம் தான் மீன் திங்கி. மீன் கிடைக்காட்டாலும் அது பாட்டுக்கு உடல் அசராம, வாடாம, வதங்காம, வலு குன்றாம மனிதனை தவிர அனைத்து உயிரினங்களும் இன்றும் வாழ்கின்றன. மனிதனுக்குத்தான் ஒரு நேரம் உணவு இல்லைன்னாலே வாடி வதங்கிறோம். அது குறிப்பிட்ட நேரத்துக்கு தான். யாரும் இன்றைய மனிதர்கள் பசித்து உண்பதில்லை. ஏதோ மணிக்கணக்காயிட்டுன்னா ஏதோ சாப்பிட வேண்டும், ஏதோ அருந்த வேண்டும் என்று வாழ்ந்து வருகின்றோம். அது மாதிரி விலங்கு, சைவ விலங்குலாம் புல்லு, இலை, தலையதான் சாப்பிடும். அது தெரியாம வீட்டுல வளர்க்கிற கால்நடைகளோ அல்ல கோயில் வளர்க்கிற யானையோ உண்டை கட்டி சோறு கொடுத்தா அதுக்கும் நோய் வர ஆரம்பிச்சிடுது. அதான் கால்நடை மருத்துவம்னா அதுவும் நாளுக்கு நாள் பெருகிட்டு போகுது. இதை தெரிஞ்ச உடனேதான் கோயில் யானைக்கெல்லாம் அப்புறம் இட்லியோ சோறோ உண்டை கட்டியோ கொடுக்க கூடாதுன்னு நான் ஒரு 2 வருஷத்துக்கு முந்தைய கவனிச்சேன். திருச்செந்தூர் போயிருக்கும்போது அந்த யானை பகன் தடுத்தான். இலை, தலை, ஓலை தான் கொடுக்கணும்,
அதுக்காகத்தான் ஜெயலலிதா தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும்போது முதுமலை காடுன்னு ஊட்டி நீலகிரி மாவட்டத்துல அந்த கோயில் யானையெல்லாம் அந்த கோடை நேரத்துல அங்க முதுமலை காட்டு கொண்டு போய் கொஞ்சம் உடம்ப சரி பண்ணிக்கிடணும், அது நல்லா வாழணும்னு செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு நான் பாக்குறேன், யானை பாகன் இந்த கட்டி இட்லி கொடுத்தா கோயில் பிரசாதத்தை சமைச்ச உடனே கொடுத்தாலே தடுக்கிறான். திருச்செந்தூர்ல 2 வருஷத்துக்கு முந்தைய கவனிச்சேன் இந்த மாதிரி. ஆனா மனிதரிடையே அந்த விழிப்புணர்வு இன்னும் வரல. அதனால மனித உணவு தேங்காய் பழங்கள் வகைகள் தான். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கும் இறைவனுக்கு ஆலயத்து பொங்கல் தேங்காய் வாழைப்பழத்தை தான் நிவேத்தியமா முதல்ல கொடுக்குறோம். யாரும் கொடுத்தாலும் சரி ஏத்துக்கிறார். அதே சமயத்துல சமைத்த இட்லியோ பொங்கலோ கொடுத்தா அச்சரி ஏத்துக்கிட மாட்டாரு. அந்த கோயிலே மடப்புள்ளின்னு ஒரு சமையல் இருக்குது. அந்த மடப்புள்ளி ஐயர் செஞ்ச சமையல் உணவு பதார்த்தத்தை தான் நைவேத்தியம் பண்றாங்க. இது என்னன்னா, சமைச்சிட்டாலே அதுல தீட்டு வருது, பிறகு நம்ம பழகிட்டோம், அதுக்கு ஒரு விதிவிலக்குன்னு வச்சிருக்கிறாங்கன்னு என்னுடைய சிற்றறிவு சொல்லியிருக்கிறது. ஆக நானும் எனக்கு தொழுநோய் வந்தது, யோகா செஞ்சு எனக்கு குணமாகல. அதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு இது செய்தி தெரிஞ்சு சென்னையில இருந்து நான் அப்பொழுது அரசு பணியில இருந்தேன். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு அஞ்சல் அட்டை தான் எழுதினாங்க 1968. இனிய இளைய, இன்றிலிருந்து நீ அனைத்து சமைத்த உணவுகளும் விட்டு விடுவாய. நீ தினசரி சாப்பிடும் டாக்ஸோன் ஆங்கில மாத்திரை, அப்புறம் விட்டமின் டி, இரும்பு சத்து மாத்திரை எல்லா விலைகளும் நீ கைவிடு. அது மாதிரி நீ சமைக்காத இயற்கை உணவு சாப்பிட்டு, அது மாதிரி அருந்துவதும் பச்சை தண்ணீர் பழச்சாறு குடி, செயற்கை காஃபி டீ பாலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே முழுக்க நல்ல வேளை எனக்கு திருமணம் ஆகலை, அம்மா சமைச்சு கொடுத்தாங்க. முழுவதும் எனது உணவை மாற்றினேன். உடனே 148 நாள்ல தமிழன் சொன்னது ஒரு மண்டலம் வாங்க. எனக்கு 48 நாள்ல தொழுநோய் நீங்குவதை விளைய ஆரம்பிச்ச வரை நிமிர்ந்தது, காது மூக்கெல்லாம் தடிச்சது, அது சரியாச்சுது. அந்த தொழுநோய் பற்றில ஆறாத குழிப்புண், அல்சர்ன்னு சொல்லுவாங்க, அந்த புண்ணுக்கு அந்த தூள் வச்சு போனோம், ஆறல. இயல்பாவே எதுவும் இல்லாம இயல்பாவே அந்த தொழுநோய் குழிப்புண்ணு ஆரிச்சுது. அது மாதிரி எலும்பு மூட்டெல்லாம் ஜாயிண்ட்ல எலும்பு மூட்டு கை கால்ல கண்ட கால்லாம் வீங்கிச்சுது, அதுவும் இயல்பாச்சுது. அதுக்கப்புறம் தான் திருமணம் ஆச்சுது. எனக்கு 3 பையங்க. அப்புறம் இன்னைவரையிலும் பெரும்பாலும் நான் இயற்கை உணவு வாழ்ந்துருக்கேன். ஆனா சமையல் உணவு தொடாமலேயும் மனிதன் வாழ இயலாது. இந்த உண்மையை நான் உணர்த்த விரும்புகின்றேன் மக்களுக்கு. என்றாவது ஒரு நாள் தினசரி 3 வேளை சமையல் உணவு தவறு, பெரிய தவறு. நம்ம உடலை நம்ம அறியாமலே கெடுக்கின்றோம். சமையல் உணவுலாம் அழுக்கு உணவு. அந்த அழுக்கு உணவு உள்ள போய் தான் நமது மலை நாறுது, சிறுநீர் நாறுது, வேர்வை நாறுது, உடல் நாறுது. வேற விலங்கோ பறவையோ அது மழை பெஞ்சாதான் குளிக்குது, குளிப்பதே இல்லை. ஏதாவது நாற்றம் எடுக்குதா? எதிலுமே அது நாரவில்லை. நாம் இப்படிதான் இந்த இயற்கையின் பேருண்மையை நாம் நன்கு உணர்ந்து நமது பழக்கத்தை மாற்ற வேண்டும். இதை தவிர இது மூட பழக்கம், நம்ம பெரிய நாகரிகம் ஆயிட்டோம், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு, அது மற்றதுல வேணாலும் எல்லாம் தெரியும்னு போலாம். உள்ள போற உணவும் குடிக்கிற தண்ணீரும், உள்ள போற திட உணவு, சாலிட் உணவு, திரவ உணவு, அப்புறம் சுவாசிக்கக்கூடிய காற்று முடிஞ்ச அளவு இயற்கையா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப அதனாலதான் இந்த பிராணாயாமம், யோகா எல்லாம் உடற்பயிற்சி எல்லாம் வந்திருக்குது. ஆனா அதை விட உணவு தான். அதான் ஏம நியமங்கிறார் பதஞ்சலியை சொன்னவரு எங்க யோகத்துல. ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதின்னா இறந்து போறது நாங்க மனம் சமமா இருக்குது, விருப்பு வெறுப்பு இல்லாம நம்மை திட்டினாலும் விழுந்தாலும் அமைதியா சிரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் சமநிலைக்கு மனது வைத்துக் கொள்வதுதான் சமாதி. ஆக எல்லாருமே திருவள்ளுவர், திருமூலரும் அது சொல்லியிருக்காரு. அண்டன் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்லை, பிண்டன் சுருங்கின் பிராணம் நிலைவரும்,
உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல கண்டங்கருத்த கபாலி மாமின சிவபெருமான் அவரு விஷத்தை சாப்பிட்ட உடனே அவரு கடலாவுக்குள்ள கருமையா போயிட்டுதான் கண்டங்கருத்த கபாலி மானு சிவனை ஈஸ்வரனை குறிக்கணும். என்னுடைய பக்தி ஆராய்ச்சி சீவன்கிற சொல்லுதான் அதான் சிவன் அப்படின்னு மதிக்குது. ஆக ஊன் உடம்பு ஆலயன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. இந்த ஊன் உடம்புதான் ஆலயம், உள்ள இருக்கிற ஆன்மா உயிர் தான் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆன்மீகத்துல இது கொஞ்சம் உயர்ந்த நிலையா நான் கருதுகின்றேன். இந்த கோயில் குளம் ஆலயங்கள்லாம் நம்மை நினைவுபடுத்தக்கூடிய இதுதான். அதனால இந்த காணொளி கேட்கிறவங்களுக்கு நிச்சயம் உலகத்துல நோய் இல்லாத மனிதரே கிடையாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அனைவரும் நோய் இல்லைன்னா அது பெரிய மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான், அதுவும் மருத்துவத்துல போய் ஸ்கேன் எடுத்து அது பார்த்து உடம்பு உழைச்சதுக்கு அப்புறம் தான் நோயின்னு உணர்றோம். ஆனா என்னைக்கு நம்ம சமையல் இருக்கனால அது விதை விட்டு முளைச்சிட்டு இருக்கு. மரமானதுக்கு அப்புறம் தான் நமக்கு வலி வந்ததுக்கு அப்புறம் தான் நோயின்னு தெரியுது. ஆக நோய் இல்லாத உலக மனிதரே கிடையாது. உலக மனிதர்கள்லாம் முழுக்க முழுக்க சமைச்சு சாப்பிட்றோம். அதுவும் அந்த காலத்திலேயாவது நான் சின்ன பிள்ளைல பழைய சோறு தான். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல காலையில பழைய சோறு, மதியம் பழைய சோறு, இரவு ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் எளிமையான சமையல் உணவு தான் நாங்கெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்திருக்கோம். அப்படி வாழ்ந்துமே எனக்கு பரம்பரை தொழுநோய் வந்துட்டு. இந்த பரம்பரை நோய், கிருமி நோய், அப்புறம் கர்ம நோய்பாங்க, ஊழ்வண்ணி நோய், இந்த நோயெல்லாம் சமையல் உணவுக்கு தான் பொருந்தோம். இயற்கை உணவுக்கு வந்தா கிருமியால நோய் கிடையாது, பரம்பரையால நோய் கிடையாது, கர்மம் பாவத்தாலும் நோய் கிடையாது அப்படின்னு சொல்றேன். தவற நினைக்க வேண்டாம். மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாக இந்த சிந்தனையை சொல்கின்றேன். ரமண மகிழ்ச்சியோட பெரிய ஒரு ஆன்மீக இது கிடையாது. உலகத்தையே கவர்ந்தார் ரமண மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில வாழ்ந்து திருவண்ணாமலையில வாழ்ந்தவர், தமிழ்நாட்டுல பிறந்து. அவருக்கே கடைசியில புற்றுநோய் வந்தது. என்னுடைய சிந்தனை அது தவறா சொல்லல. பெரியவருக்கு தெரியாத விஷயம் ஒரு சின்னவனுக்கு தெரியும். இந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன். அவரும் 3 வேளை சமைச்சு சைவ உணவு, அதுவும் பரம்பரை சைவம். அசைவம்னா அவருக்கு என்னன்னே தெரியாது ரமண மகரிஷிக்கு. அவருக்கு ஏன் புற்றுநோய் வந்தது? அவரும் 3 வேளை இட்லி, சோறு, வடை, காஃபி குடித்தாருன்னு தான் என்னுடைய சிற்றறிவு சொல்லுது உலகத்துக்கு. ஆக உலகத்துக்கு ஞானியே அதுதான் திருமலை சொல்லார். உடம்பார் அழியர், உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம ஞானம் வருதோ இல்லையோ, நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், ஆயுள் நீடிக்கணும். விதியை சொன்ன தமிழன் விதியை மதியால் உள்ளதான்னு சொன்னான். அந்த மாதிரி நம்ம சமையல் உணவு முடிஞ்ச அளவு விட்டு, முடிஞ்ச அளவுன்னு தான் சொல்றேன், முடிஞ்ச அளவு விட்டு அதிகபட்சம் இயற்கையான உணவு சாப்பிட்டு இயற்கையான இதை அறிந்தி இயற்கையான சூழல்ல வாழ்ந்தாலே நல்லது. என்னைய பொறுத்தல. ஆக இதை பார்க்கும் மனித அன்பர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல தனது உணவை சமைத்தவனிலிருந்து 1 வேளை, 2 வேளை, அப்புறம் 3 வேளை, என்றைக்கா ஒரு சிறு இந்திய சமையல் உணவுன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம அடிமையாயிட்டோம். சிறு இந்திய சமையல் உணவுன்னா நிச்சயம் சைவம் தான். அசைவம் நமக்கு ஆகவே ஆகாது. அந்த சைவமும் சுட சுட சாப்பிடாம ஓரளவு ஆற வச்சு சாப்பிடுவோம். அதுல காய்கறி, கீரை அதிகமா வச்சுக்கிடலாம். ஆனா அந்த தானிய உணவுக்கோ காய்கறிக்கோ உப்பு தான். அதனால நாட்டு வைத்தியம் அந்த காலத்து உப்பில்லா பட்சத்துலதான் நம்மளை குணப்படுத்தினான். உப்பை தின்னக்கூடிய ஒரே உயிரினம் ஒப்பற்ற மனிதன்தான். ஒரு புழு கூட உப்பு போட்ட ஊறுகாய் தின்னது, உப்பு போடாத ஊறுகாய ஆனந்தமா தின்னும். அதே மாதிரி உப்பு போட்ட கருவாடை புழு தின்னாது, உப்பு போடாத கருவாடு புழு ஆனந்தமா தின்னும். இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, உப்பை தின்னக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன் தான். நமக்கு எந்த உப்பு வேணும்னா தாது உப்பு, ஆங்கிலத்தில் மினரல் சால்ட்.
அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள், பச்சை காய்கறிகள், பச்சை உணவுல, பச்சை இலைகள்ல அந்த தாது உப்பு இருக்கு. அது சமைப்பதனால அது இயற்கையான தாது உப்பு கொலாப்ஸ் ஆகி அது உப்பு சுவை இல்லாம இடையில இந்த கல் உப்பை கண்டுபிடிச்சான். இன்னைக்கு வேற என்னமோ உப்பு எல்லாம் வந்துட்டுது. இந்த உப்பாதும் பரவாயில்ல, பொடி உப்புன்னு வருது. அது இன்னும் தப்பு. கல் உப்பாதும் தப்பு, சின்ன தப்பு. இந்த இப்ப என்னமோ நவீன உப்பு பேர் எனக்கு நினைவு வர மாட்டேங்குது. அயோடின் உப்பு, அயோடின் சத்து கொடுக்குறாங்களாம். அது இதோட நான் தப்பு. அல்ல இந்து உப்பு. ஆனா நமக்கு இந்த உப்பு வேண்டாம், கல் உப்பு வேண்டாம், தாது உப்பு, மினரல் சால்ட். அது பழங்கள், பச்சை உணவுல, ரா ஃபுட்ல நிறைய இருக்குது. அந்த உப்பு தான் வேணும். அது வேணும்னா இடையில கொஞ்சம் டிரான்சிஷன் பீரியட்ல இடைக்காலத்துல கல் உப்பு, இந்த உப்பு இன்னொன்னு சொன்ன இந்து உப்பு, இந்து உப்பு சாப்பிட்டு பரணி விட பார்க்கணும். ஆக உலகத்தில துன்பங்களுக்கெல்லாம் காரணம் சமைத்துண்ணும் பழக்கன்னு கொஞ்ச நாளா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புத்தர் உலகத்தில துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆசைனாரு. அந்த பேராசை உண்டு, சின்ன ஆசை வச்சுக்கலாம், பேராசை தான் அழிவு. அந்த பேராசை காரணம் 3 வேளை மசாலா போட்டு சமைத்து உண்பதுதான் மனிதரிடையே பேராசை நாளுக்கு நாள் பெருகிட்டு போகுது. ஆக உணவை மாத்தினா நியாயமான ஆசைதான் மனிதனுக்கு இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும், வாழ்நாளை விட்டலாம். அதான் தமிழன் சொன்னா விதியை மதியால் விழலான்னு. அந்த மாதிரி நம்ம உடம்பை முழுக்க முழுக்க செத்த உணவாய சமைச்ச உணவுல இருந்து அதிக அளவு சமைக்காத உயிருள்ள இயற்கை உணவுக்கு சாப்பிட்டுதான் நான் சொன்னேன். மண்புழு மண்ணைத்தான் திங்குது, மீன் குத்தி பருவ மீனை தான் திங்குது, சைவ விலங்கு இலை தலை புல்லுதான் திங்குது. தெரியாம வீட்டுல அரிசி நெல்லை தின்னா வயிறு ஊதி செத்து போகுது கால்நடை, ஆடு மாடை நான் பார்த்திருக்கிறேன். அது மாதிரி அசைவ விலங்குல புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு தமிழருடைய ஒரு பழமொழி உண்டு. அது பசித்த நேரம் தான் வேட்டைக்கு போவோம், அதுக்கு முந்தைய அமைதியா இருக்குமா. அப்போ வேட்டைக்கு போகும்போது ஒரு சைவ விலங்கு தான் வேட்டையாடி சாப்பிடும். ஆடோ மாடோ மானோ தான். அதுவும் செத்து கிடந்த மான் இறைச்சி தொடாது. உயிரோட மானையோ ஆடையோ உயிரோட அடிச்சு அப்படியே சாப்பிடுது. நம்மள மாதிரி மசாலா போடல, அது சூடு பண்ணல, எதுவுமே செய்யல. இயற்கை கொடுத்த அதுக்குரிய உணவை அப்படியே மாற்றாம சாப்பிடுது. அதனால அனைத்து விலங்குகளும், அனைத்து பறவைகளும், அனைத்து உயிரினங்களும் கண் நோய் கிடையாது, கல் நோய் கிடையாது, காது நோய் கிடையாது, எலும்பு நோய் கிடையாது, நரம்பு நோய் கிடையாது, சூழ் நோய் கிடையாது, எந்த நோயும் கிடையாது. சுத்தனும் மனிதரிடையே தான் சுத்தன்னு பரசுத்தத்தை பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாத ஐக்கிய அதுகள் புறசுத்தமே கிடையாது, அகசுத்தமா இருக்குது. சுத்தமான தனக்குரிய இயற்கை சாப்பிடுது. அது அகமும் சுத்தமா இருக்குது, புறமும் சுத்தமா இருக்குது, எந்த உறுப்பும் கிடையாது. குரங்கு மேல இருந்து, குரங்குல இருந்தா மனிதன் வந்தாங்கன்னு சொல்லிட்டு வர்றோம். குரங்கு மேல இருந்து கீழே விழுது, குடுகுடுன்னு அடுத்தால் ஓடுது. ஒரு எலும்பு முறிவோ ஒரு வலியோட இல்லாம ஓடுது. நம்ம மேல இருந்து கீழே விழுந்தா செத்தே போயிடுறோம். இதுல இருந்து கீழே இருந்து நடக்கிலிருந்து விழுந்தாலே பெரிய எலும்பு முறிவு வருது. எல்லாத்துக்கும் சிக்கலுக்கும் காரணம் 3 வேளை சமைச்சு சாப்பிட்டுதான். சைவ உணவு சின்ன தப்பு, அசைவ உணவு பெரிய தப்பு. எல்லாம் தப்புதான்னு எனது அறிவு இந்த உலகத்துக்கு சொல்லுது. அதனால இதை கேட்கணும் மாநிலர் எல்லாம். இன்றிலிருந்து முதல்ல உணவை மாற்றினா நல்லா இருக்கும். சமைச்ச உணவுல இருந்து சமைக்காத உணவு, அதுல தேங்காய் பழங்கள், எல்லா பழங்களும் சாப்பிடலாம். பச்சிக்க தேங்காய் மட்டும் பகல்ல சாப்பிட்டா நல்லது, காலையில 6 to இரவு 7 மணிக்கு சாப்பிட்டா நல்லது. பழங்கள் எந்த ராத்திரி போயிட்டாலும் சாப்பிடலாம் பசிச்சா. அதனால உணவை 1 வேளையோ 2 வேளையோ அல்லது எடுத்த கேன்சர்லாம் எடுத்த வேளை 3 வேளை மாறினாதான் அவங்க மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும். மெல்ல மெல்ல வேணா மரணம் வந்துடும். சாதாரண சர்க்கரை வியாதி, சாதாரண நோய்க்கெல்லாம் படிப்படியா கூட மாற்றலாம். அந்த மாற்றி, ஆனா என்னைக்காவது இந்த உடம்பு பழக்க தோஷத்துல சமையலும் கேட்டா என்னைக்காவது என் உடம்பு கேட்டது. 1 மாதம் கழிச்சு எந்த தேங்காய் பழம், எந்த பச்சை உணவும் அப்படியே என் உடம்பு ஏத்துக்கிட்டத, வாங்கி வர்ற மாதிரி ஒரு உணவு. ஆனா பழக்கப்பட்ட இட்லி சோறு சாப்பிடலான்னு உணவு இருந்தது. அதனால ஒருவேளை நான் முழுக்க மாறும்போது இந்த நிலை வந்தது. 1 வேளை இட்லி சாப்பிட்டேன், மறுபடியும் என் உடம்பு
தேங்காய் பழங்கள் பச்சை உணவை ஏற்றுக்கிட்டது. அப்படிதான் மற்றவர்களும் வாழ இயலும். அதனால சமையல் உணவு எவ்வளவுக்கள தள்ளி போடுறோமோ குறைக்கிறோமோ அவ்வளவுக்கள உடம்பு நல்லா இருக்கும், உயிரும் நல்லா இருக்கும். இந்த விதி தான் நம்ம வாழ்நாளை நீட்டிக்க முடியும். நோய்க்கு இடம் கொடுக்காம வாழக்கூடிய முக்கியமான வழியும் எனது பட்டறிவுல சொன்னதுதான். நான் மட்டும் சொல்லல, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, திருமூலர் சொல்லியிருக்காரு, அப்புறம் தமிழ்நாட்டுல பாண்டரங்கனாரு, அப்புறம் தான் எனது அண்ணன் ராமகிருஷ்ணனார் இதுக்குன்னே சிவசேகத்தில் நல்லோளாசிரமத்தை உண்டு பண்ணி அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் தேங்காய் பழங்கள் தான் கொடுத்தாங்க. எப்போனா சாப்பிடுங்க, உங்க பாட்டுக்கு ஓய்வு விடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படி ஒன்னொன்னா இப்ப இதுக்கப்புறம் தான் வெளிநாட்டு அன்பர்களும் டாக்டர் கிறிஸ்டின் நோல்பின்னு அந்த அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்தது. அவர் ஒரு ஆங்கில மருத்துவர் தான். கடைசியில பழம் சாப்பிட்டுதான் உடனே அந்த மார்பக புற்றுநோய் போச்சுது. கும்ளி கார்டன்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுல. அந்த அம்மா வர்றவங்களெல்லாம் பழம் ஒண்ணு கொடுத்து நோயை குணப்படுத்ததாக டாக்டர் கிறிஸ்டின் நோல்பின்னு பேரு. ஜெர்மனி பக்கம் தான் வாழ்ந்ததாக ஒரு நினைவு. அங்க டிவியில ஃப்ரூக்யூ சானட்டோரின்னு வச்சதாக எங்க அண்ணன் மூலமா அந்த செய்தி கேள்விப்பட்டேன். அப்புறம் தான் அர்னால்டு ஹெரட், அவரும் ஜெர்மனியில பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்தவர். மீக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்னு அவரும் இதை வலியுறுத்தி மனிதருக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் மேல்நாட்டு அறிஞரும் இப்படி ஒன்னொன்னா சில பேர் சொல்லி இருக்கிறாங்க. அவர் நிச்சயம் இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம யாரொருவர் நோயின்றி வாழணும் அல்லது நோய் இருந்தாலும் குணமாகணும்னா எந்த மருத்துவத்தையும் மருந்துள்ள மருத்துவத்தையும் நாடுவதற்கு பதில் மருந்தில்லாத மருத்துவத்தை நாடுவதற்கு பதில் அது உணவு மாற்றாம வெறும் உடற்பயிற்சிக்கு மட்டும் செய்வதற்கு பதில் முதலில் தலையாய கடமை இந்த சமைச்ச உணவை முடிஞ்ச அளவு மாற்றுறதுதான். ரெண்டாவதுதான் உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சின்னு என்னை பொறுத்தளவுல சிறந்த உடற்பயிற்சி நமக்கு இருக்கிற நிலத்துல தென்னை, வாழை, மா, பலா கண்ணுகளை வச்சு நம்மளே தண்ணி ஊற்றி இலைதலை உரம் தான் போடணும். மாட்டுச்சாணி எல்லாம் அப்புறம்தான். அந்த ஹியூமஸ்ன்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க, இலை மக்கு உரம். மலையில ஃபாரஸ்ட்ல இலை மக்கு உரம் தான் அதிகம். இந்த விலங்கு கழிவு உரம் கம்மி குறைவுதான். அதனால இலை மக்கு உரம் ஹியூமஸ்ன்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. அந்த இலை மக்கு உரத்தை போட்டு நல்ல பச்சை தண்ணி ஊற்றி, ஒரு செடிக்கு கூட பச்சை தண்ணி ஊத்துனா நல்ல 4 பேணிமா வளருது. அதே இது வெந்நீர் ஊத்துனா உடனே பட்டு போகுது. அல்லது ஆறுன வெந்நீர் ஊத்துனா குண்டிய வளர்ச்சி தான் அந்த தாவரம் செடி, அதோடு சொல்லுது அந்த மாதிரி. அதனால இயற்கை உணவில் முடிஞ்ச அளவு சாப்பிடுவோம். முடியாத நேரம் சிறிது சமையல் உணவு சிறிது எடுத்துட்டு மறுபடியும் இயற்கை உணவுக்கு வந்துடுவோம். அது மாதிரி அருந்துவதும் பச்சை தண்ணி தான். காய்ச்சினா வெந்நீர் வேண்டாம், ஆர்வம் விட்டு வேண்டாம், இயல்பான பச்சை தண்ணீர். அந்த பச்சை தண்ணி சுத்தம் பண்ண முதல்ல சொன்னேன், சூரிய ஒளியில காய்ச்சிங்க. அப்புறம் அந்த 2 துளசி இலை போடுங்க, மண்பானையில் ஊற்றிங்க, சுத்தமாயிடுது. இந்த மாதிரி பண்ணுவோம். அப்புறம் இயற்கையான காற்றை சுவாசிப்போம். இந்த மாதிரி மாத்தினா நிச்சயம் அனைத்து நோய்களும் நம்ம விட்டு நீங்கின பிறகு நோயே இல்லாமல் வாழலாம். நான் இன்னும் சொல்லுவேன், அதிகபட்சமாக நோயும் மரணமும் இயற்கையில கிடையாது. நம்ம தான் பந்தத்தின்னு நோயும் மரணத்தையும் வரவழைக்கின்றோம். இயற்கையாக உண்டு, முடிஞ்ச அளவு இயற்கையா வாழ்ந்தா நோயும் கிடையாது மரணமும் கிடையாது என்பது நமது முன்னோர்கள் திருமூலர் நமக்கு வழிகாட்டி ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குபடியாக எளியவனுக்கு இந்த இன்னும் குட்டு போன விட்டத்துல வந்த மாதிரி எனக்கும் இந்த சின்ன ஞானம் மக்களுக்கு வாய்ப்பு வரும்னு சொல்லி கொண்டிருக்கின்றேன். அதுக்கப்புறம் எதுவும் ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம். நேரமும் காலமும் முடிந்து விட்டது, 40 நிமிடம் ஆகுது. இது கேட்கிறவங்க ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம். எனக்கு தெரிந்த பதிலை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மீண்டும் நாளைக்கும் இதோ இருக்கிறதா சொன்னார் கண்ணப்பன். நாளைக்கும் இதே நேரத்தில் நாம் சந்திக்கலாம். நன்றி. ஐயா வணக்கம். கேக்குதுங்களாங்க ஐயா? வணக்கம்மா, என்ன சொன்னீங்க ஐயா? பத்மாவதி. சொல்லுங்க ஐயா, நான் பத்மாவதி முருகேசன் பேசுறேன். நான் நீங்க சொன்னதுல இருந்து இறை சாதனை மார்க்கத்தில் நீங்க ஸ்பீச் கொடுத்திருந்தீங்க. நீங்க சொன்னதுல இருந்து நான் காலையில இயற்கை உணவு தான் சாப்பிட்டு இருக்கேங்க ஐயா. ரொம்ப நன்றிம்மா. உங்க உடம்பே சொல்லும், ஒரு சில நாள்லயே உடம்பு நல்லா இருக்கிறதுலாம்
ஆனா உடல் எடை குறையும். அதை அதான் பயந்துடக்கூடாது. உடல் எடை குறையிறது நல்லது. என் height ஊனினை உருக்கி ஒரு செல்வம் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு தான் தமிழ்ல பெரிய ஞானி சொல்லி இருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. ஒருவேளை இயற்கை உணவுங்கய்யா, அதாவது தேங்காய் பழம் வாழைப்பழம் 3 மட்டும் முதல் சாப்பிட்டு இருந்தேங்க. இப்ப வந்து அதோட ஆடட்டா வந்துங்க காய்கறி, பச்சை காய்கறி, ஒரு நாளைக்கு பொடலங்காய்ங்க, ஒரு நாளைக்கு பீக்கங்காய், சொரக்காய்ங்க, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, அந்த மாதிரி உள்ள இது ஆப்பிள், அது டெய்லி என்ன கிடைக்குதோ அதோட உள்ள கலக்கி இதோட சாப்பிடுறேன் காலையில. மத்தியானம் வந்து ஒரு சாம்பாருங்க, காய் நிறைய வச்சு சாப்பாடுங்க, தயிர் ஊத்திக்கிறது இல்லைங்க. நைட் வந்து ஏதாவது சூப்பு, காய்கறி சூப்பு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பப்பாளி பழம், அது மாதிரி சிம்பிளா எடுத்துக்கிறீங்க. இவ்வளவுதான் உணவு. என்னோட வெயிட் வந்து 59 இருக்குனுங்க. ஆனா 56, 55 தான் இருக்கு. அது தப்பு இல்லைங்களாங்கய்யா? இல்ல, அப்படியே படிப்படியா குறையும். காய்கறி சூப்புக்கு பதில் காய்கறி சாறு குடிங்க. சூப்பு ஏன் கூடுமான நெருப்புல போடுறத குறைங்க. அது மாதிரி கனி இருப்பு, அது மாதிரி கேளுங்க. கனி இருப்பு காய் வந்துட்டு, கனி இல்லைன்னா காய்க்கு போகணும், காய் இல்லைன்னா தான் இலைக்கு போகணும். பச்சை இலைக்கு, பச்சைன்னா கீரைகள், பச்சை கீரை. அது இல்லைன்னா தான் தானியத்துக்கு போகணும். அப்படியே அதனால கனி இருக்கும்போது கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேன்கனினா தேங்காய், அப்புறம் வாழை, மா, பழம், அப்புறம் இதர கனிகள். அது இல்லைன்னா தான் பச்சை காய்கறிக்கு வாங்க. எடுத்து காய்கறி வேணும், அது வேணும் அப்படிலாம் நினைக்க வேண்டான்னு சொல்ல தோணுது. அது மாதிரி சூப்புக்கு பதில் பச்சை பழச்சாறு அல்லது பச்சை காய்கறி சாறு அல்லது பச்சை இலைச்சாறு. பச்சை காய்கறி சாறுனா கேரட், பீட்ரூட், அது மாதிரி வெண்பூசணி சாறு, இதெல்லாம் குடிக்கலாம். இலைச்சாறுனா கருவேப்பிலை சாறு, கொத்தமல்லி இலைச்சாறு, புதினா இலைச்சாறு. இந்த 3 இலைச்சாரும் ரொம்ப சுவையா இருக்கும். அதுல தேங்காய் திருவி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இனிப்பு வேணும்னா தேன் கலக்கலாம், இல்லைன்னா நாட்டு வெல்லம் கேட்கலாம். வெள்ளை சர்க்கரை, அஸ்கா சர்க்கரை கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. முருங்கைக்கீரை வந்து நம்ம அதாவது முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் வேக வச்சு சாப்பிடுறது. முருங்கைக்கீரை வேக வச்சு தாங்க ஐயா சாப்பிடணும், பச்சையா சாப்பிட முடியாதுல்ல. அது முருங்கைக்கீரை வேணும்னு நான் சொன்னேன்ல, இந்த கீரையை நீங்க பச்சையா சாப்பிடலாம்ல. கருவேப்பிலை, அப்புறம் என்னது சொன்னேன், கருவேப்பிலை, வாழைத்தண்டு, கரிஞ்சிக்குட்டி கீரை, கருவேப்பிலை 3 ஒண்ணா மிக்சியில போட்டு அடிச்சு குடிப்பங்க, ஜூஸா குடிப்பங்க. சரி, பரவாயில்லமா குடிங்க. அப்புறம் மோனோ டேட்டுவாங்க. ஒருவேளை கருவேப்பிலை சாறு, அடுத்தால வாழைத்தண்டு சாறு, அப்படி குடிச்சா இன்னும் உயர்வா இருக்கும். இது பரவாயில்ல. உள்ளுவதெல்லாம் உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. உயர்வு எதுன்னு போனோம். நீங்க மாதிரி எந்த விலங்காதும் அதை போட்டு கலவை பண்ணியா சாப்பிடுது. முதல்ல ஏதோ ஒரு பிள்ளை திங்குது, அடுத்த இலை திங்குது, அடுத்த இலை திங்குது, எல்லா இலையும் பறிச்சு கலவை பண்ணல. அது மாதிரி பறவை தானியத்தெல்லாம் நவதானியன்னு கலவை பண்ணி சாப்பிடல. முதல்ல நெல்லை சாப்பிடுது, அப்புறம் கம்பம்புலை சாப்பிடுது, அப்படி கோதுமை சாப்பிடுது. நமக்கு எது சந்தேகம் வந்தா நிச்சயம் மனிதனை தவிர விலங்கு பறவை எல்லாம் சரியா சாப்பிட்டு சரியா வாழுது, சரியா குடிக்குது. அப்படி நம்ம நாமளே சரி பண்ணணும். சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடிக்கடி ஸ்பீச் ஐயா. என்னம்மா? அடிக்கடி ஸ்பீச் கொடுங்க ஐயா. சரி, நான் தனியா இருக்கும்போது இந்த கலையை நான் தெரிஞ்சுக்கிடல. வேணும்னா இப்ப முயற்சி பண்றேன். யாராவது பக்கத்துல இருந்து நான் என்ன பழக்கி விடணும் இந்த ஜூம் மீட்டிங்ல, என்கிட்ட மொபைல்ல. இப்ப தற்செயல என்ன பண்ணி இதுக்காக வர சொன்னாரு. இந்த நாமக்கல் கொல்லிமலை மேல 3 நாள் முகாம் போட்டிருக்காங்க, இப்போது நடத்துவாங்க. அவங்களும் என்ன தெரியும் ஒரு தடவை. இப்ப சமீபமா அங்கேயே நெருங்கி பார்த்ததுனால 8ஆம் தேதி 22, 23, 24 இந்த மாதம் வெள்ளி சனி ஞாயிறுல அடிக்கடி கொல்லிமலை மேல அரப்பளீஸ்வரர் கோயில்கிட்ட ஒரு அம்மா, நாமக்கல்ல இருக்கிற அம்மாவும் அவங்க அண்ணனும் சேர்ந்து இயக்க வாழ்வு முகாம் நடத்துறாங்க. குறைஞ்ச கட்டணம் தான். தங்கறதுக்கு உணவுக்கு 3 நாளைக்கு ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய். கேட்டீங்களா? 30 பேர் தான் அனுமதி, அவ்வளவுதான் தங்க முடியுமா அந்த அறையில. அதனால வாய்ப்பு உள்ளவங்க இந்த மாதிரி முகாமில் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க அப்படியே வேணா கலந்துக்கிடலாம். அவங்க தொலைபேசி வேணும்னா கண்ணப்பனுக்குன்னு தெரியும். அவரு தான் அங்க யோகா ஆசிரியரா போயிட்டு இருக்கிறாரு. இப்ப நடக்குது அவரு யோகா ஆசிரியர் அவர. அதனால சொல்லுங்கம்மா. காலை சக்கரம் டீமுக்கு ரொம்ப நன்றி. கண்ணப்பன் ஐயா அவர் சொன்ன நம்பர் அப்படியே சேட்ல போட்டு விட்டுருங்க ஐயா.
ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்தவங்களுக்கு வழிவிட்டு வந்து ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இன்று இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் அதாவது அப்பன் ஐயா அவர்களை அனைவரும் அவரது இல்லத்திற்கு சென்று தேடி சில கலைகளை கற்று வருவார்கள். இன்று நம்மிடம் நம் வாழ்வியல் சம்பந்தமாக Zoom வாயிலாக நமக்கு இணைந்து நல்ல கருத்துக்களையும் நல்ல அறிவுரைகளையும் நல்ல உணவு வகையில் எப்படி மனிதன் வாழ்ந்தால் எப்படி நோய் நொடிகள் இல்லாமல் வாழ முடியும் என்பதையும் அற்புதமாக நமக்கு விளக்கி ஒரு சிற்றுரையாக நமக்கு அவர்களுக்கு ஒரு நாள் 2 நாள் கூட பத்தாது விஷயங்கள் சொல்வதற்கு. ஆனால் சிற்றுரையாக ஒரு அரை மணி நேரம் நமக்கு நல்ல ஒரு பயனுள்ள தகவலை அளித்த அப்பன் ஐயா அவர்களை இத்தருணத்திலே இந்த குழுவின் சார்பாக அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஏற்பாடு செய்த கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நாளையிலிருந்து எப்பொழுதும் போல் நமது நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கும். அப்பன் ஐயா அவர்கள் திரும்ப நமக்கு இது மாதிரி வாய்ப்புகள் கொடுத்தால் இடையிலும் அவர்கள் நமக்கு இந்த கருத்துக்களை கூறுவார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இணைந்துள்ள ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் மற்ற இயக்கங்களிலிருந்து சேர்ந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த நிகழ்விலே நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து தினம் காலை 5:30 மணி முதல் இதே தொடர் நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு உங்களுக்கு சிறந்த பயிற்சிகளையும் சிறந்த வாழ்வியல் சம்பந்தமான அறிவுரைகளையும் அளித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறுகிறோம். ஆகையால் தினம் இனிவரும் காலங்களில் காலை 5:30 மணிக்கு தாங்களும் தங்களை சார்ந்தவர்களும் ஈடுபடுத்தி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு சின்ன செய்தியை ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். முத்துகிருஷ்ணன் அவரது மனைவி உமா மகேஸ்வரி, அவங்கதான் காரைக்கால் அரசு மருத்துவமனையில தலைமை மருத்துவராக அன்னையிலிருந்து படிக்கிறாங்க. அப்பவே காரைக்காலில் என்னை கூப்பிட்டு ஒரு முகாம்ல 2 பேரும் பேசினாங்க. அவங்களும் அப்புறம் நானும் கொலை முகாம் இருக்கும்போது அந்த அம்மையார் அழைத்து பேச வச்சிருக்கிறேன். அப்பவுமே காரைக்கால்ல அவங்க என்னை வச்சு இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்திருக்காங்க. முத்துகிருஷ்ணன் அவரது மனைவி உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி காரைக்கால்ல அரசு மருத்துவமனையில தலைமை மருத்துவராக இப்ப பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நன்றி. நன்றியா, நன்றியா. நன்றிங்கய்யா. வாழ்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, அருமையான பதிவு. நல்லது. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு வேளையாவது உணவை மாற்றுவது அதான் உண்மையான நன்றி. ஒரு வேளையாவது உணவு அல்லது காஃபி டீயான்னு எடுத்துட்டு பச்சை தண்ணி பழச்சாறு அருந்துவது இளநீர் அருந்துவது ஏதோ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதனால நம்ம உணவையும் பானத்தையும் முடிஞ்ச அளவு இயற்கைக்கு மாற்றுவதுதான் உண்மையான நன்றி என்பதை பணிவுடன் இந்த காணொளி அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைபிடிங்க ஐயா. கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக இன்னிலிருந்து நாங்க முயற்சி பண்றோம். அனுபவ உண்மை. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி மதர் ஆஃப் நாலேஜ். பட்டறிவே அறிவின் தாய். நல்ல குரல் வளம் ஐயாவுக்கு நல்ல தெளிவான உச்சரிப்பு. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மிக்க நன்றி. நன்றி சொல்லுங்க. கண்ணப்பண்ணா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு சொல்வதை விட கண்ணப்பனுக்கு மிகுந்த நன்றி சொல்வது இன்னும் உயர்வா இருக்கும் என்று நினைக்கின்றேன். இல்ல, தினமும் அவருக்கு நன்றி சொல்லிட்டுதாங்க இருக்கிறோம். நல்லதுங்க ஐயா. உங்களை பார்த்தது ஒரு மகான பார்த்த ஒரு அனுபவம் ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நல்லதுங்க. நான் மகான் என்று சொல்ல விரும்பவில்லை. ஏதோ நானும் கொஞ்சம் கொஞ்சமா எனது தவறுகளை குறைத்துக் கொண்டு போயிட்டு இருக்கின்றேன்.
என்னிடமும் தவறுகள் உள்ளன. கோபம் சமயங்கள் வருகின்றது. காரணம் இப்பமா சமையல் ஒண்ணு சாப்பிடுறதுதான் உண்மை. அதுதான் அந்த காலத்து ஞானியும் கோவப்பட்டதா நானும் கேள்விப்பட்டேன். சில பேர் என்ன உங்களுக்கு கோவம் வருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து ஞானியும் கோவப்பட்டு சாவப்பட்டதா கேள்விப்பட்டேன். பழகுறது தவம் பண்ற ஞானி. ஆனா காரணகாரியத்தை தான் கோவப்பட்டேன். காரணகாரியம் இல்லாம கோவப்படலை. அது மாதிரி நானும் அப்படித்தான் காரணகாரியத்துல கோவப்படுவேன். இப்போ நம்மிடையே அனைவரும் காரணகாரியம் இல்லாம சின்ன சின்ன விஷயத்த கூட கோவப்பட்டிருக்காருன்னா நம்ம உப்பு புளி காரம் போட்டு சாப்பிட்டது, அசைவ உணவு சாப்பிட்டதுதான் அடிப்படை காரணம். அதான் மனவளக்கல்வில சினம் தவித்தல் 6 ஒழுக்கம் சொல்லுவாங்க. அதுல சினம் தவித்தல்னு ஒண்ணு வரும். பாய்க்கு எடுத்து வச்சிருக்க ஐயா. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க மாற்றணும். மாறுங்க ஐயா, மாறுங்க. கண்டிப்பா மாறினால் உங்க உடம்புக்கு நல்லது, உங்க மனைவி மக்களுக்கு நல்லது, இந்த உலகத்துக்கு நல்லது. உங்களை பார்த்து ஒவ்வொருத்தரா மாறுவாங்க. பொருளாதாரத்துக்கு நிச்சயம் அதுன்னு சொன்னேன். நசிப்பு வேண்டாம், பவுடர் வேண்டாம், செலவு மிச்சம். ஒரே செலவு நம்ம வாங்குற தேங்காய் குளத்துக்கு தான். தேங்காய் வந்து துருவி சாப்பிடலாமா ஐயா? பல்லு சரியில்லைன்னா துருவி தான் சாப்பிடணும். நான் அப்படிதான் சாப்பிடுறேன். அது முடியாட்டன்னா தேங்காய் பால் எடுத்துக்கணும். பால் எடுத்துக்கலாம். 10 கடிச்சு சக்கரை சாரோட சாப்பிடணும். சக்கரை துப்புறாங்க ஒரு சிலரு. சக்கையோட சாப்பிட்டாதான் நார்ச்சத்து உள்ள போய் மலத்தை வெளியேற்றதுக்கு உதவியா இருக்கும். துருவி சாப்பிடலாம். கடிச்சு மெல்ல முடிய இல்லாதவர்கள் துருவி சாப்பிடலாம், பரவாயில்லை. ஐயா, ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஆரம்பிக்க வேண்டி எந்த வேலைக்கு ஆரம்பிக்கலாங்க ஐயா? நான் ஒரு நாளைக்கு சாப்பிட போறேன், அது எந்த வேலையில இருந்து ஆரம்பிக்கலாங்க ஐயா? எண்டி அறிவு இரவு வேலை தான். இதுக்கு சாப்பிடாதான் 1/2 மணி நேரம் ஆகும். சமையல் உணவு தான் 3 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிடுறோம். அப்படியே முழுங்குறோம். டூயின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. அது மெல்றது இல்லை. இப்ப தேங்காயை முழுங்க முடியாது, மெல்லணும். அப்ப இரவு தான் நமக்கு நேரம் நிறைய கிடைக்குது. காலையில நம்ம அவசரம் உலகத்துல பணிக்கு போறோம், அங்க போறோம், வேலைக்கு போறோம், ஏதோ ஒரு வேலைக்கு போறோம். மதியமா அவசரமா இருக்கிறோம். இரவுதான் கொஞ்சம் நிதானமா இருக்க முடியும். அதனால என்னை கேட்டா 3 வேளையில இரவு தேங்காய் பழங்களை சாப்பிட்டு படுக்கணும். அப்புறம் ஆரம்பத்துல 12 மணி கூட பசிக்கும். பசிக்குன்னா இது நல்லா செரிக்கிறதுனால பசிக்குன்னு நினைக்கிறோம். அப்படி பயிற்சி ஆரம்பத்துல இரவு 12 மணிக்கு பயிற்சாலும் கொஞ்சம் பழம் மட்டும், அப்ப தேங்காய் வேண்டாம், சில பழம் மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் அப்படிதான் தூங்குவேன். அதுக்கப்புறம் இரவுலயும் எந்த இதுவும் பசிக்காது. அதனால இரவு எடுப்பது உயர்வு என்பது எனக்கு அறிவு சொல்லுகின்றது. 3 வேளையில. நன்றி ஐயா. சில பேருக்கு காலை தான் வச்சுன்னா காலை எடுக்கலாம், மதியம் தான் வச்சதுன்னா மதியம் எடுக்கலாம். அது அவரவரை பொறுத்தது. ஆனா அதிகபட்சம் இரவு எடுப்பது உயர்வா இருக்கும். ஒரு அரை மொழி போதுமாங்க ஐயா? ஒரு வேளைக்கு சராசரி 1/2 தேங்காய் போதும். 1/2 தேங்காய், பாதி தேங்காய் போதும் ஒரு வேளைக்கு. மீதம் இருந்தா அது அப்படியே காற்றோட்டம் அடுத்த வேலையை நான் சாப்பிட்டுருக்கேன். அது ஒண்ணும் கெட்டு போதான்னு காற்றோட்டமா வச்சிருக்கணும். அப்புறம் சாப்பிடும் பத்தி லேசா பச்சை தண்ணி கழுவிட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். அப்புறம் சாப்பிட்டு இருக்கிறேன், ஒன்றும் கெட்டு போகாது. அதான் மனிதனே சொல்லியிருக்கான் தமிழன். பெத்த பிள்ளை சோறு போடாது, பச்சை பிள்ளை சோறு போடும். தென்னையை பத்தா இளநீர், புள்ளையை பத்தா கண்ணீர். தென்னங்கண்ணுக்கு தான் தென்னம் பிள்ளைன்னு வச்சான். மாங்கண்ணுக்கு மாம்பிள்ளைன்னு சொல்லல, பலாக்கண்ணுக்கு பலாப்பிள்ளைன்னு சொல்லல. மாங்கண்ணு பலாக்கண்ணு தான் சொன்னான். அதனால இதெல்லாம் நான் சிந்திக்கும் போது தமிழே முதன் மொழின்னு எங்க அண்ணன் கூட அப்பவுமே ஒரு ஆராய்ச்சி கட்டு எழுதினாங்க. தர்ம ஒரு ஆதீனத்துல தமிழ் புலவர் பயிற்சி பெறும்போது அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே பாரதியார்னு சொன்னாரு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இன்னைக்கும் உலகம் முழுக்க தமிழன் தான் இருக்கான், 2வது மலையாளி இருக்கிறாங்க. நானும் அதை கேள்விப்பட்டு இருக்கிறேன். 2 முக்கிலையும் ஒரு தமிழன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க.
வாழ்க வளமுடன் ஐயா. ஏதாவது கேள்வி பதில் இருந்ததுன்னா நாளைக்கும் கூட ஐயா அங்க தங்கியிருக்க போறாங்க. அதனால இணையறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாங்க ஐயா. எல்லாரும் கால நேரம் கருதி அவங்களுடைய பணிகள்ல ஈடுபடுங்கிறத தெரிவிச்சுக்கிறேங்க. சரி, மத்தவங்க போட்டு ஒண்ணு 2 ஆர்வமா இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நிறுத்தி கொள்ளலாம். அதை பத்தி ஒண்ணு அழகா இருக்குது. ஐயா சொல்லுங்கம்மா. பால்ல இதெல்லாம் தயிர்லாம் சேர்த்திக்கலாமா? பால் தயிர் எல்லாம் நிச்சயம் சளி உண்டு பண்ணக்கூடிய உணவு. பால் யாருக்கு கொடுத்தா? மாட்டுக்குட்டிக்கு ஆட்டுப்பால் ஆட்டுக்குட்டிக்கு, மாட்டுப்பால் மாட்டுக்குட்டிக்கு, புலிப்பால் புலிக்குட்டிக்கு, மனித பால் மனித குட்டிக்கு. சரிங்க. அனைத்து விலங்குகளுமே தன்னுடைய உணவு சொன்னதுக்கு அப்புறம் பாலை குடிக்கிறதா இந்த மனித இனம் தான் கடைசியில மாட்டுப்பாலை குடிக்கிறாங்க. சளி நிறைய வருது, வெளியே வர்றதுல சளி அடைத்து கிடக்கு. அதனால மில்க் இஸ் சைலண்ட் கில்லர் இருந்தே டெல்லியில அப்பவுமே ஒரு இயற்கை மருத்துவர் ஒரு சின்ன ஆங்கில புத்தகம் போட்டிருக்காரு, நான் அந்த காலத்துல பார்த்திருக்கிறேன். அதனால பால் நிச்சயம் விடணும், சளி தர உணவு. 2வது மாடு ஒரு வயசுல மெச்சூர் ஆகி பருவம் அடைஞ்சு 30 வயசுல முடிஞ்சு போகுது. அதனால இப்ப நம்ம பெண் குழந்தைகளும் 10 வயசு 12 வயசுல பெரிய பிள்ளை ஆகுறாங்க. அந்த காலத்துல 15-20 வயசுல தான் அவங்க சடங்காவாங்க, மெச்சூர் ஆவாங்க. அதனால நிச்சயம் தவிர்ப்பது உடலுக்கு நல்லது, நம்ம வாழ்நாளுக்கும் நல்லது. சரிங்க. அதுக்கு மேல பால் வேணும்னா, உங்களுக்கு விட முடியலன்னா தேங்காய் பால் எடுங்க. சரிங்க. பால் அது மனித பால், 2வது மனித பாலுக்கு விட தேங்காய் பால் அது ஈக்குவல் ஆகுது. உங்களுக்கு பால் மாத்துங்க, தேங்காய் பால் எடுங்க. தேங்காய் பால் காய்ச்சாமல் உரம் ஊத்துங்க, அது ஊத்துங்க. அந்த தேங்காய் தயிரை எடுத்துக்கிடுங்க சாதத்துக்கு வேணும்னா. மாற்று தேங்காய் பால் தேங்காய் தயிர் அதுவும் வேண்டாம். விட முடியலன்னா மிருகப்பால் மிருக தயிருக்கு தேங்காய் பால் தேங்காய் தயிர் பரவாயில்லை. சரிங்க. நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. நாளை நம்ம அடுத்த நிகழ்வை சந்திக்கலாம். ரமேஷ், நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். விடைபெறுகிறோம். நன்றிங்க ஐயா. வணக்கம். 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 காரைக்கால்ல ஒருத்தர் சயின்டிஸ்டா இருக்கிறாரு, சொந்த ஊரும் முடித்தாந்து இருக்காரு, பேர் முடியல. அவர்களோட நான் சொன்னேன். ஜேம்ஸ்ன்னு ஒரு உடற்கல்வி ஆசிரியர், அவரு கூட சொன்னேன் நேற்று. இன்னைக்கு பேசுறாங்க.